அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து மருத்துவ கீரை. இது பேர் வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் கமெண்ட்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பேர் என்ன சொல்கிறாங்கண்டா வாத மடக்கீரை, வாத நாராயண இலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு வயசானவங்க தான் இந்த இலையை சொன்னாங்க. சில பேர் வந்து இந்த கீரையை சாப்பிட்றதுக்கே பயப்படுறாங்க. இது சாப்பிட்ற கீரை கிடையாது, இது வந்து கால் வலிக்காக ஊற்றிக்கிற கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்னை சாப்பிடு, காலுக்கும் இதை ஊற்றிக்கலாம், சாப்பிடவும் செய்யலாம் அப்படின்ட்டு அந்த பாட்டி சொன்னாங்க. நான் 2 வருஷமாக இதை சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு கால் வலிக்குது, நரம்பு வீங்கி போய் உள்ளுக்குள்ளே நரம்பு நல்லா பயங்கரமாக சுழின்னு குத்திக்கிட்டுலாம் வலிக்கும். அதுக்கெல்லாம் நான் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு காலுக்கு ஊற்றியிருக்கேன், உள்ளுக்கும் சாப்பிட்ருக்கேன். எனக்கு நல்லா கேட்டிருக்கு. யாரெல்லாம் இந்த கீரையை சாப்பிட்ருக்கீங்க, இது பேர் என்ன அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். கீரை சாறு வச்சு சாப்பிட்டாலும் வதக்கி சாப்பிட்டாலும் இந்த கீரையோட முருங்கைக்கீரையை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக சீனி போட்ட மாதிரி இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு இதோட டேஸ்ட்டு தெரியும். நான் வந்து 2 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். ஒரு நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டது கிடையாது. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. அந்த கீரையை என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். அவங்க வந்து கீரை டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்குறாங்க, அதனால் அவங்களுக்கு டேஸ்ட்டு தெரியல. யாரெல்லாம் இந்த கீரையை சாப்பிட்ருக்கீங்க, டேஸ்ட் எப்படி இருக்கும், இனிக்குமா இனிக்காதா, நான் உண்மை சொல்கிறேன்னா இல்லை பொய் சொல்கிறேன்னா, யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.